I welcome you to the channel Sentox Plus. மாடல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த வாக்கியம் எந்த வடிவத்தில் இருக்குது, வேலையை குறிக்கிற வார்த்தை எந்த இடத்துல இருக்குது, சப்ஜெக்ட் அதாவது அந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசுதோ அந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் வேறு வேர்ப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். தட் இஸ் த ப்ராக்டிஸ். கொடுத்துருக்கிற சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணக்கூடாது. தட்ஸ் ராங் மெத்தட். இப்போ கேஷுவல் கான்வர்சேஷன் பிட்வீன் த பிரின்சிபல் அண்ட் த ஹெச்ஓடி. இது காலேஜில் நடக்கிற கான்வர்சேஷன், இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இமேஜினேஷன். இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபெமிலியர் ஆகும் சென்டென்சஸ். ஒரு காலேஜ் பிரின்சிபால் அண்ட் த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ரெண்டு பேர் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இமேஜினேஷன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. குட் மார்னிங் சார், காலை வணக்கம். ஸோ அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் பார்த்துக்கோங்க. ஹாவ் ஆல் த லெக்சரர்ஸ் அரைவ்ட்? இது கொஸ்டின், வேர்பல் கொஸ்டின். ஹாவ் ஆல் த லெக்சரர்ஸ் அரைவ்ட்? அதுக்கு அந்த ஹெச்ஓடி பதில் சொல்கிறாரு, எஸ் சார், பட் ஃபிசிக்ஸ் லெக்சரர் வில் கம் ஆஃப்டர் அன் ஆர். வில் கம் ஆஃப்டர் அன் ஆர். அப்போ தான் காலேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஹேவ் ஆல் த லெக்சரர்ஸ் அரைவ்ட் அப்படின்னு. அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொஸ்டின். ஹெச்ஓடி என்ன பதில் சொல்கிறாரு? ஃபிசிக்ஸ் சார் மட்டும் லேட்டாக வருவார். ஸோ ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் வரப்போகிறாரு, அதனால் ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் லெக்சரர் வில் கம் ஆஃப்டர் அன் ஆர். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் கோயிங் டு என்கேஜ் ஹிஸ் கிளாஸ்? இஸ் கோயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பொதுவாக இமீடியட் ஃப்யூச்சர், அதாவது உடனே நடக்க போகிற எதிர்கால வேலைகள், அதாவது உடனே நடக்க போகிற எதிர்கால வேலைகளை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்கலாம். ஹூ இஸ் கோயிங் டு என்கேஜ் ஹிஸ் கிளாஸ்? அவரோட கிளாஸை யார் என்கேஜ் பண்ண போகிறா? இந்த இடத்துல ஹூ வில் என்கேஜ் அப்படின்னு கேட்கலாம். பட் அதை விட கரெக்ட் ஹூ இஸ் கோயிங் டு என்கேஜ் ஹிஸ் கிளாஸ். ஏன்னா இப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போது யார் என்கேஜ் பண்ண போகிறா? ஸோ இமீடியட் ஃப்யூச்சருக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் லெக்சரர் இஸ் கோயிங் டு என்கேஜ் ஹிஸ் கிளாஸ். ஸோ கொஸ்டின் எந்த டென்ஸோ அதே டென்ஸில் ஆன்சர் பண்ணுறோம். சில நேரங்களில் மட்டும்தான் வேறு டென்ஸ் அப்ளை பண்ணுவோம். இங்கிலீஷ் லெக்சரருக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா ஆஸ் பர் டைம் டேபிள்? டஸ் ஹீ ஹாவ் எனி கிளாஸ் ஆஸ் பர் த டைம் டேபிள்? ஸோ டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹீ இருக்கிறதுனால. அவருக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா? நோ சார், ஹீ டசன்ட் ஹாவ் எனி கிளாஸ் இன் மார்னிங் செஷன். ஸோ கொஸ்டின் டஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு, ஆன்சர் டஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு காலையில் எந்த வகுப்புகளும் இல்லை. ஆஸ்க் ஆல் த லெக்சரர்ஸ் டு ரிஜிஸ்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆஃப்டர் ஆஃப் அன் ஆர். ஸோ ஆர், ஹெச்ஓயூஆர், ஆர் அப்படின்னு தான் வாசிக்கணும். ஹெச் சைலண்ட், ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஆஃப்டர் ஆஃப் அன் ஆர். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஆஸ்க் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ்க் ஆல் த லெக்சரர்ஸ். மேக்ஸிமம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸில் இருக்கும். ஆஸ்க் ஆல் த லெக்சரர்ஸ், கிவ் ஆல் த லெக்சரர்ஸ் த ரிஜிஸ்டர்ஸ், கோ அண்ட் பிரிங் ஆல் த ரிஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசி பழகலாம். ஸோ எல்லா லெக்சரர்ஸையும் லேட்டாக அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்கிறாரு பிரின்சிபால். எஸ் சார், மே ஐ நோ த ரீசன்? ஓகே, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? பணிவாக கேட்குறதுக்கு மே ஐ நோ த ரீசன். இதே நம்மளுக்கு இளையவங்களாக இருந்தாங்கன்னா கிவ் மீ த ரீசன், டெல் மீ த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் சார், மே ஐ நோ த ரீசன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே கம் லேட் டு காலேஜ் டுடே. இன்றைக்கி சில மாணவர்கள் லேட்டாக வருவாங்க. இஸ் தேட் ஸோ? அப்படியா? இஸ் தேட் ஸோ சார்? எஸ், தே ஹாவ் கான் டு ஹெல்ப் த டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க, அதனால் அட்டெண்டன்ஸை லேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எஸ் சார், ஐ வில் இன்ஃபார்ம் ஆல் த டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ இங்கே வில் யூஸ் பண்ணுறோம். நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கிவ் த எக்ஸாம் டைம் டேபிள் பிஃபோர் ஈவினிங் டுடே. ஈவினிங்குள்ளே எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருங்க. வி ப்ரிப்பேர்டு எஸ்டர்டே இட் செல்ஃப் சார். ஸோ நேற்றே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எஸ்டர்டே, பாஸ்ட் டென்ஸ். வி ப்ரிப்பேர்டு. இதுவே இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ வில் சப்மிட் த டைம் டேபிள் லேட்டர் சார் அப்படின்னு சொல்லலாம். ஓ, தென் பிரிங் தட் நவ் அப்படின்னா இப்போவே கொண்டு வாங்க. அவர் இப்போவே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ டூ திஸ் நவ், இது ப்ரெசன்ட் டென்ஸ். மோர் ஓவர்
மேலும் I must conduct a staff meeting in lunch hour. லஞ்ச் ஹவரில் ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். வாட் இஸ் த மீட்டிங் அபவுட் சார்? மீட்டிங் எதை பற்றி? வாட் இஸ் த மீட்டிங் அபவுட் சார்? த மீட்டிங் இஸ் அபவுட் த எக்ஸாமினேஷன். தேர்வை பற்றிய மீட்டிங், சந்திப்பு. த மீட்டிங் இஸ் அபவுட் த எக்ஸாமினேஷன். இப்போ இன்னொரு இமேஜினேஷன். அதே ஹெச்ஓடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாளாக வர்றதில்ல, அவருடைய அட்டண்டன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, லெட்டர் போட்டுகிட்டே இருக்கோம், அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பிரின்ஸ்பால்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கிறோம். ஸோ பிரின்ஸ்பால் ஆன்சர் பண்ணுறாரு. ரைட் அனதர் லெட்டர், இன்னொரு லெட்டர் போடுங்க. இன்ஃபார்மிங் ஹிம் டு மீட் த ஹெச்ஓடி. இன்ஃபார்மிங் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். இன்ஃபார்மிங் ஹிம் டு மீட் த ஹெச்ஓடி. இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி லெட்டர் போடுங்க. வித் ஹிஸ் பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸோடு வந்து ஹெச்ஓடி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் போடுங்க. ஆல்சோ வார்ன். ஸோ இதுவும் வேர்பில் ஆரம்பிக்குது. ஆல்சோ வார்ன் இஃப் ஹி ஃபெயில்ஸ். இஃப் கண்டிஷன் வந்துருச்சு. இஃப் ஹி ஃபெயில்ஸ், அவங்க வரலைன்னா ஹிஸ் நேம் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். வில் பி ரிமூவ்டு, பெயர் நீக்கம் செய்யப்படும். ஹிஸ் நேம் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் தி அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். லெட்டர் ஷுட் பி சென்ட். ஷுட் பி சென்ட் பாருங்க, அனுப்பப்பட வேண்டும். ஷுட் பி சென்ட் த்ரூ ரெஜிஸ்டர் போஸ்ட். ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் லெட்டர். ஐ வில் டூ ஆஸ் பர் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சார். நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். ஐ வில் டூ ஆஸ் பர் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சார். ஹவு டஸ் ஹீ ஸ்டடி? இப்போ அவர் கேட்குறார் பிரின்ஸ்பால். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பார்? ஹவு டஸ் ஹீ ஸ்டடி? ஹவ் இஸ் ஹிஸ் அகாடமிக் ப்ராக்ரஸ்? இந்த மாதிரி கேட்கலாம். ஹவ் இஸ் ஹிஸ் அகாடமிக் ப்ராக்ரஸ்? அகாடமிக் ப்ராக்ரஸ்னா படிப்பு. He scored good marks in the first semester, sir. First semester எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் அவர் எடுத்திருக்கிறாரு. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஸோ டீச்சர்ஸ் எப்போவுமே நல்லா படிக்கிற பசங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. தென் சென்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டு ஹிஸ் ஹோம். ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த சென்டென்ஸும் சென்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. உடனே ஹெச்ஓடி கேட்குறாரு, அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அனுப்புனா லெட்டர் அனுப்ப வேண்டாம்ல அப்படின்னு கேட்குறாரு. இஃப் இட் இஸ் ஸோ, அந்த ஃப்ரேஸ் பாருங்கள். இஃப் இட் இஸ் ஸோ, அப்படி என்றால் நாட் டு சென்ட் எனி லெட்டர். அதே சென்டென்ஸை இந்த மாதிரி பேசலாம். அதாவது தென் தெர் இஸ் நோ நீட் டு சென்ட் லெட்டர். அப்போ லெட்டர் அனுப்பணும்னு தேவையில்லை சார். எஸ், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ த சிச்சுவேஷன். முதல்ல அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். தென் வி வில் சென்ட் அ லெட்டர் ஆஸ் ஹீ ஸ்டடீஸ் வெல். இந்த இடத்துல ஆஸ் இருப்பதால் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அவர் நல்லா படிக்கிறதுனால நம்ம வந்து லெட்டர் அனுப்ப வேண்டாம், முதல்ல அவங்களோட சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிடுவோம். எஸ் சார், ஐ அப்பாயிண்ட் எ பர்சன் டு சென்ட் ஹிஸ் ஹோம். ஒரு பர்சனை நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன் அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. எஸ் சார், ஐ அப்பாயிண்ட் எ பர்சன் டு சென்ட் ஹிஸ் ஹோம். யூ மே கோ டு யுவர் ரூம் நவ். ஸோ பிரின்ஸ்பால் வந்து அவங்கள நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார். ஐ ஹவ் நோட்டட் ஆல் தேட் யூ ஹேவ் இன்ஸ்ட்ரக்டட் சார். நீங்கள் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் நோட் பண்ணிட்டேன். ஐ கோ டு மை ரூம். தேங்க்ஸ் சார். ஐ கோ டு மை ரூம் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ கான்வர்சேஷன் முடிக்கிறப்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு முடிக்கிறோம். இந்த மாடல் சென்டென்சஸை பேஸ் பண்ணி உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர்ப்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த நவுன்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸை எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ப்ராக்டிஸ். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.